நம்ம வாழ்க்கையில் இது குறிப்பிட்ட யார் யாரெல்லாம் இந்த காணொளி பார்க்குறாங்களோ அந்த இந்த காணொளியை பார்க்குறவங்களுக்கு மனப்பூர்வமாக சில விஷயங்கள் வந்து ஒரு சிங்க் ஆகும், ஒரு ரிலேட்டிபிள் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வேலைக்காக முயற்சி செஞ்சு வேலை கிடைக்காம மன உடைச்சலாகி வெறுத்து போய் 6 வாரம் 7 வாரம் இல்லை தொடர்ந்து முருகப்பெருமானை போய் தரிசித்து பார்த்து அந்த கூட்டத்தில் நின்று போராடி ஒரு கஷ்டத்துடன் பார்க்கும்போது இன்னைக்கு கிடைச்சிராதா நாளைக்கு கிடைச்சிராதா. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தந்தைக்கு உடம்பு சரியில்லை, கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் வந்து முதல் திருமணமாகி அந்த முதல் திருமணத்துலேயும் தோல்விகள் ஆயிடுச்சு. இந்த திருமணம் பற்றி ஒரு தனியான ஒரு காணொளி நான் வந்து பதிவு பண்ணுறேன், ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருக்குன்னு மட்டும் இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கல்யாணமும் முருகப்பெருமான் ஆலயத்தில் தானே பண்ணோம், தேடி தேடி பண்ணோம், இல்லை கல்யாணம் வந்து பண்ணோம், அந்த கல்யாணம் வந்து டிவோர்ஸில் முடிஞ்சிருச்சு, இப்போ நாங்கள் 2 பேரும் பிரியக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். அது காதல் திருமணமாக இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டில் அரேஞ்ச் பண்ண திருமணமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த கல்யாணம் பற்றி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அது சொல்லுங்கள். நான் அது முழுசாக ஒரு காணொளி நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, வெயில் இந்த பக்கம் வேலைக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பக்கத்தில் வந்து வீட்டில் உடல்நிலை குறைபாடு, பயமாக இருக்கும். நாளைக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. நடக்க போகிறது தெரியறதுக்கு யாருன்னா ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு இறைவன், ஒரே ஒரு தலைவன். யாருன்னா நம்ம முருகப்பெருமான் மட்டும் தான் தெரியும். நான் எப்பயுமே பக்தர்கள் கிட்ட சொல்றது ஒரே விஷயம்தான், ஐயா என்ன நீங்க வந்து நம்பாதீங்க, நான் ஏதோ பேசுற ஒரு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வந்து இந்த காணொளி மூலியமா உங்களுக்கு தீர்க்கப்படலாம், உங்க மனப்பிரச்சனையை மனநோயை வந்து தீர்க்கப்படலாம், ஒரு ஹீலிங் ஆகலாம். இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு இதை வந்து நான் வீடியோ எடுத்து போடணும், இந்த விஷயத்த வந்து வீடியோ மூலியமா உங்க எல்லாருக்குமே கன்வே பண்ணணும். இது எல்லாமே நான் ஒரு காலமும் நடத்தினது கிடையாது. இன்றைய நாள் நான் எதை பற்றி பேசணும், இது எதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கப்படணும். பக்தர்கள் ஒருத்தவங்க தேடிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தால ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, பாடுபட்டு இருக்காங்க, இதுக்கு தீர்வு யாராச்சும் ஒருத்தவங்க கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் முருகப்பெருமான் என்கிட்ட சொல்லும் போது, அதனாலதான் அந்த அனுமதி பெற்றுதான் இந்த காணொலி மட்டும் இல்ல, ஒவ்வொரு காணொலி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு இதை வந்து துயரமா எடுத்துக்கிறதா இல்லை ஒரு நல்ல செயலா எடுத்துக்கிறதான்னு ஒரு விஷயம் தெரியல. இருந்தாலும் ஒரு அளவுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, ஒரு 4 வருஷமா கஷ்டப்பட்டு படாத துன்பங்கள் பட்டு இங்க இருக்கிறதே தமிழ்நாட்டு சுற்று வட்டாரத்திலேயே ஒருத்தவங்க வேலைக்கு செஞ்சு நல்ல ஒரு வசதியான வாழக்கூடிய நடுத்தர்ல இருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு மேல போய்